தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற கட்சியை நீ எப்படி இல்லாமல் பண்ணுவ? நீ யார்? நீ போட்டல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு என்னாச்சு? மூடிக்கிட்டு நீ தானே வாபஸ் வாங்கின. ஏன் வாங்கின? உதவாநிதிக்கு கும்பிடு போட்டிங்களா, இன்பநிதிக்கு கும்பிடு போட்டிங்களா அப்படின்னு போங்க. அதை கடந்து இதையெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் பேச துவங்கினால் ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுவோம். முக்கியமாக நான் பேசுவேன் ஆதாரத்தின் அடிப்படையில் தான். இந்த இயக்கத்திற்கு எதிராக, அதாவது பிரபாகரனுடைய இயக்கத்திற்கு எதிராக துரிதமாக செயல்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கம், கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசாங்கம் என்று ராஜீவ்காந்தியே சொன்னார் அப்படின்னு மேற்கோள் காண்பிக்கிறார் கருணாநிதி. இதையெல்லாம் பேச ஆரம்பித்தோம்னாக்கா நீங்கள் எங்கே நிற்பீங்க? ராஜபக்சேவிடம் பரிசு பொருட்களை வாங்க சென்றவர்கள் தான் நீங்கள், பல்லை இழுத்தி கொண்டு. நீங்கள் எல்லாம் பேசவே கூடாது. இதெல்லாம் நாங்கள் மறந்து உங்களை அப்படியே கொண்டாடுவதற்கு நாங்கள் என்ன மானங்கிட்ட வைக்கோவா? உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடங்களாக பிரபாகரனுடைய பிறந்த நாள்லையும் சரி, வேறு ஏதாவது ஒரு முக்கியமான நாட்கள்லையும் அவரை பற்றி ஆபாசமான கொச்சையான ஹேஷ்டேக்லாம் திமுகவை சார்ந்த ஐடி தான் அவ்வளோ பெருசாக பரப்புது. வேறு யாருமே இதை பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. உங்களுடைய தேவை என்றால் நீங்கள் எந்த சமரசம் வேண்டுமானாலும் செய்வீர்கள். உங்களுடைய தேவை என்றால் எந்த பொய்யை வேண்டுமானாலும் நியாயப்படுத்துவீர்கள். உங்களுடைய தேவை என்றால் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் மீறுவீர்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும், அதாவது உங்களுடைய கருத்துக்கு ஒத்துப்போகாத எல்லோரும் சட்டத்தை அப்படியே பின்பற்றணும். தமிழீழ போராட்டத்தில் ஒரு முக்கிய அமைப்போட நல்லதுக்கு எந்த விதத்திலும் திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க அதுக்கு பேர் ஸ்டிக்கருக்கு நிறைய சம்மந்தம் இருக்கு. என்னென்ன கருணாநிதி பேசினார், என்னென்ன பதிவு செய்தார், இதெல்லாமே பதிவுகளாக இருக்கின்றன. நீங்கள் போய் அழிக்க முடியாது. இல்லை ஈவேராவுடைய படைப்புகளை போல நீங்கள் ஒழிச்சு வச்சுக்க முடியாது. உடனே வெளி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திமுகவின் ஆர்எஸ் பாரதி 2 கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதை குறித்து கிஷோர் கே சாமியார்கிட்ட கேள்வியில் கேட்க போகிறேன். சந்தேகம் என்னன்னா, அவர் சொன்ன கருத்துக்களில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தான். வணக்கம். வணக்கம். ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுகக்காக பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரண்ட் லைனில் இருந்து ஒரு போர் வாழ் உடன்பிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர். அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரே நான் இல்லாமல் பண்ணுறேன். லீகலாக சீமான் மேலே நான் பல கேஸுகளை போட்டு நாம் தமிழர் கட்சி மேலே போட்டேன் அப்படின்னா அந்த பேரே அவங்க இருந்து பறிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரிலாம் பறிக்க முடியுமா? இல்லை, அதுக்கு பதில் சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி என்பது அது என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆதித்யநாத் போயிட்டு திமுகவில் சேர்ந்த உடனே அவர் கேட்கப்படுகிறது. இந்த இயக்கம் இப்படி எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? தமிழ் உணர்வு அப்படின்றதை விட தமிழ் தேசிய கருத்தியல் அப்படின்றதை எப்படி எடுத்துகிட்டு போனால் தமிழ் உணர்வு கொண்ட இளைஞர்கள் கண்டிப்பாக இதை முன்னெடுத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற கட்சி. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற கட்சியை நீ எப்படி இல்லாமல் பண்ணுவ? நீ யார்? இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதுவும் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இந்த கை இருக்குது பாருங்க, ரொம்ப ராசியான கை. இந்த கையில் நான் வழக்கு போட்டேன்னா அந்த வழக்கில் வெற்றி தான் கிடைக்கும். இதான் உன் பகுத்தறிவா? இல்லை, நான் கேட்குறேன், இந்த கையில் கண்டதையும் பண்ணியிருப்ப நீ, அதெல்லாம் ஒரு மேட்டர். அந்த கையை காமிச்சு சொன்னா நான் சொல்கிறேன். சரிங்க, சரியா? இல்லை, இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஆனால் நீ போட்டல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு என்னாச்சு? மூடிக்கிட்டு நீ தானே வாபஸ் வாங்கின. ஏன் வாங்கின? அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஒரு இயக்கத்துடைய தலைவர் பிரபாகரன் அவர்களே, நாங்கள் தான் அவரை வெயிலில் எடுத்தோம். அதாவது பாண்டிபுச்சாரில் நடந்த துப்பாக்கி சூடு வெயிலில் எடுத்தோம். போய் ஆர்எஸ் பாரதி திமுகவுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறார் இதுக்கு முன்னால். சரி, இப்போ மீண்டும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறார். அது லைவ் வயர். இந்த விஷயம் இதை டச் பண்ணுறதே தப்பு முதல்ல ஆர்எஸ் பாரதி. ஏன்னா இதே கருணாநிதி ஜெயின் கமிஷனில் என்னென்ன கொடுத்துருக்காருன்றதை பாருங்கள். நவம்பர் 23 ஹிந்துவுடைய என் ராம் கோட்டையில் சென்று அப்பொழுதைய முதலமைச்சர் 1997 அப்பொழுதைய முதலமைச்சர் கருணாநிதியை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி வெளிவந்திருக்கிறது. அந்த பேட்டியில் மிக தெளிவாக கருணாநிதி ஜெயின் கமிஷனில் என்னென்ன ஆதாரங்களை கொடுத்தார் அல்லது என்னென்ன வாக்குமூலத்தை கொடுத்தார் என்பது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார். அந்த சமயத்தில் என்னென்னா காங்கிரஸ் வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொல்கிறது ஆதரவை.
ஏன்னா திமுக அமைச்சர்களை நீங்கள் மத்திய கேபினெட்டிலிருந்து வெளியில் எடுக்கணும். ஏன்னா ஜெயின் கமிஷன் அறிக்கை திமுகவை குற்றம் சாட்டுகிறது அப்படின்றது தான் இது ராஜீவ் கொலை விவகாரத்தில். அதில் கருணாநிதி கொடுத்துருக்கின்ற வாக்குமூலங்கள், கருணாநிதி அதுக்கப்புறம் அதை சப்பை கட்டியது. நவம்பர் 23 இந்த என் ராமுடைய அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறதுலாம் என்ன, அவர் என்ன கேட்குறாரு, நாங்கள் ராஜீவ் கொலை செய்யப்பட்ட பொழுது நாங்கள் ஆட்சியில் இல்லை, விபி சிங்கும் ஆட்சியில் இல்லை, அப்போது சந்திரசேகர் தான் ஆட்சியில் இருந்தார் அப்படின்னும் பொழுது தீவிரவாதிகள்லாம் நீங்களையும் கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னு கேட்குறார். அதாவது அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இந்த பாண்டி பசார் விவகாரத்தில் எனக்கு நாகராஜன் தொடர்பு கொண்டார். தமிழ்நாடு ஹவுஸில் நான் இருந்தேன், டெல்லியில் தமிழ்நாடு ஹவுஸில் நான் இருந்தேன். இந்த பாண்டி பசார் விவகாரம் நடந்த பொழுது தொடர்பு கொண்ட உடனே நான் என்ன சொன்னேன், இது அந்த இயக்கத்தைச் சேர்ந்த பிரபாகரனுடைய அந்த இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகளாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் என்று கருணாநிதி சொல்கிறார். உடனே சொன்னார். அப்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் தீவிரவாதிகள் அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, 89 தேர்தல் பிரச்சாரத்துக்கு ராஜீவ்காந்தி தமிழகத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் முதலமைச்சர். அப்பொழுது நாங்கள் இலங்கையில் அமைதி படையை வைத்து, இந்திய அமைதிப்படையை வைத்து எடுத்திருக்கின்ற அந்த நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பை முதலமைச்சர் நல்குகிறார் என்று ராஜீவ்காந்தி புகழாரம் சூட்டினார் என்பதனை மேற்கோள் காண்பிக்கிறார் கருணாநிதி. ஒப்புதல் வாக்குமூலம். அடுத்து என்ன சொல்கிறாரு, இந்த இயக்கத்திற்கு எதிராக, அதாவது பிரபாகரனுடைய இயக்கத்திற்கு எதிராக துரிதமாக செயல்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கம், கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசாங்கம் என்று ராஜீவ்காந்தியே சொன்னார் அப்படின்னு மேற்கோள் காண்பிக்கிறார் கருணாநிதி. இதையெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னாக்கா நீங்கள் எங்கே நிற்பீங்க? ஏன்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே வராதிங்க. முன்ன மாதிரி இல்லை அரசு பாரதி அவர்களே, நீங்கள் சொல்கிறதையெல்லாம் வாயை மூடிட்டு கேட்டு போகிறதுக்கு. டெசோவிலேருந்து ஆரம்பித்து, அதாவது நான் சொல்கிறது 1977 ஆகஸ்ட் 23 கருணாநிதி முரசொலியில் வெளியிட்ட எல்லோரும் கூடுவோம் இலங்கை தமிழர்களுக்காக அப்படின்னு சொல்லி சீரணி அரங்கத்தில் கூடிய அந்த 5 லட்சம் பேர்லேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் 86 வாஜ்பாயை அழைத்து, வாஜ்பாய் உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அழைத்து மதுரையில் நடந்த டெசோ மாநாட்டிலேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் டெசோ 2.0 அப்படின்னு சொல்லி கருணாநிதி அது வரைக்கும் இங்கே வரலாற்றையெல்லாம் புள்ளி விவரங்களாக நாங்கள் வைத்திருக்கிறோம், உங்கள் முகத்திலேயே தூக்கி எறிவோம். அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த இயக்கத்திற்காக, பிரபாகரனின் இயக்கத்திற்காக நீங்கள் எதுவும் செய்தீர்கள் என்று நீங்கள் இந்த கதையெல்லாம் விட்டுட்டு வராதீங்க. இங்கே வரலாற்று சான்றுகள் பல இருக்கின்றன. நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களுக்கு செய்தது துரோகம் துரோகம் துரோகம். சரியா? உங்களுடைய கடைசியில் அந்த உண்ணாவிரதம் வரைக்கும் என்ன மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்று சொன்ன வரைக்கும் நீங்கள் செய்தது எல்லாமே துரோகம். இன்னும் பச்சையாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சகோதரி இசைப்பிரியா அவர்கள் உடைய அந்த சம்பவம் குறித்து பேசப்பட்ட பொழுது நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அச்சில் ஏற்றப்பட முடியாதவை. பப்ளிக்கில் சொன்னாரா? அங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசினதெல்லாம். ஓகே, இங்கே எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அது மாதிரி சொல்லுங்கள். இல்லை, நான் அதை பேசவே விரும்பல. ஸோ ஆபாசமாக பேசியிருக்காரு. ஆபாசம்ன்றதை விட என்னன்னு சொல்கிறது, மனிதத்தன்மை இல்லாமல் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் நான் பதிவு பண்ண விரும்பலை. அதனால் நீங்கள் உங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ராஜபக்சேவிடம் பரிசு பொருட்களை வாங்க சென்றவர்கள் தான் நீங்கள், பல்லை இழுத்தி கொண்டு. நீங்கள் எல்லாம் பேசவே கூடாது. தயவு செய்து நவத்வாரங்களை நீங்கள் மூடுங்கள். மற்றவர்களை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் மூடுங்கள். இதோ ஸ்டாலினுக்கு கும்பிடு போட்டிங்களா, உதவாநிதிக்கு கும்பிடு போட்டிங்களா, இன்பநிதிக்கு கும்பிடு போட்டிங்களா அப்படின்னு போங்க. அதை கடந்து இதையெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் பேச துவங்கினால் ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுவோம். முக்கியமாக நான் பேசுவேன் ஆதாரத்தின் அடிப்படையில் தான். நீங்கள் வர்மா கமிஷன்லேயும் ஜெயின் கமிஷன்லேயும் உங்களுடைய வாக்குமூலங்கள் என்ன, முரசொலி மாறன் என்ன பேசினார் பாராளுமன்றத்தில், இந்த இயக்கம் குறித்து என்ன பேசினார், அதாவது பிரபாகரனுடைய இயக்கம் குறித்து என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் பட்டியலிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் முகத்தை எங்கேயும் காமிக்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், முத்துக்குமார் உடைய மரணம், அந்த தற்கொலை, அந்த சமயத்தில் அவருடைய சடலத்தை வைத்து நீங்கள் செய்த கேவலமான அரசியல் என்ன? அங்கே எத்தனை பேரை நீங்கள் தாக்கினீர்கள்? அதற்கு நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி கொண்டீர்களா இல்லையா?
இதையெல்லாம் நாங்கள் வரலாறு மறந்துடுமா, உங்களை மன்னிக்குமா? இல்லை அவர் பிரபாகரனுடைய தாயார் சிகிச்சைக்காக அவங்க இங்கே வந்த பொழுது நீங்கள் எப்படியெல்லாம் வந்து நடந்து கொண்டீர்கள்? அப்போது இதெல்லாம் நாங்கள் மறந்து உங்களை வந்து அப்படியே கொண்டாடுவதற்கு நாங்கள் என்ன மானங்கிட்ட வைக்கோவா? சரி, கடைசியாக 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், கேட்டு முடிக்கலாம். ஒன்று, திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறாரு. அவர் பிரபாகரன் பேரன்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சமயத்தில் வந்து முற்றுகை போராட்டத்தில் வந்து பேசியிருந்தார். ஆனால் உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடங்களாக பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள்லையும் சரி, வேறு ஏதாவது ஒரு முக்கியமான நாட்கள்லையும் அவரை பற்றி ஆபாசமான கொச்சையான ஹேஷ்டேக்லாம் வந்து திமுகவை சார்ந்த ஐடிவிங் தான் அவ்வளோ பெருசாக பரப்புது. வேறு யாருமே அதை பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. அது அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த நேரத்தில் கூட வந்து இந்த மாதிரி பிரபாகரன் வந்து எங்களுக்குரியவர் அப்படின்னு சொல்கிறவங்க, உரிமை கொண்டாடுறவங்க, சொந்தம் கொண்டாடுறவங்க, இதை எதிர்த்து எதுவுமே ஒரு சாதாரண கருத்து கூட சொல்லலையே. அப்புறம் எப்படி இவங்களாம் வந்து பிரபாகரனை உரிமை கொண்டாடுறாங்க? இவங்க தூக்கி பிடிக்கக்கூடிய ஈவேராவை காரி தூப்பினார் எஸ்வி சேகர். அவருடன் தான் நீங்கள் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவோட பேரில் வேற ஒரு தெரு அது பண்ணிட்டோம். நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை, சரியா? நான் அவர் ஒரு சாதனையாளர், அதனால் அதுக்காக கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்படி எஸ்வி சேகருடன் நீங்கள் கொஞ்சுவதை ஏன் திருமுருகன் காந்தி விமர்சிக்கலை? முதலமைச்சர் எப்படி ஈவேராவுடன் கொஞ்சம் வந்து ஈவேராவை விமர்சித்தவரை எப்படி போய் நீங்கள் முதலமைச்சர் அங்கே போய் நிற்கலாம் அவருடன் அப்படின்னு கேட்டாரா திருமுருகன் காந்தி? ஏன் கேட்கல? இல்லை எஸ்வி சேகர் தன் நிலைப்பாட்டை தான் மாற்றிக்கொண்டாரா? இல்லையே, அவர் உறுதியாக அவருடைய நிலைப்பாட்டில் இருக்கார். இன்றைக்கி நீங்கள் போய் கேட்டிங்கன்னாக்கா அவரெல்லாம் தூக்கிலாம் பிடிக்க மாட்டார் ஈவேராவை, சரியா? அப்போது உங்களுடைய தேவை என்றால் நீங்கள் எந்த சமரசம் வேண்டுமானாலும் செய்வீர்கள். உங்களுடைய தேவை என்றால் எந்த பொய்யை வேண்டுமானாலும் நியாயப்படுத்துவீர்கள். உங்களுடைய தேவை என்றால் எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் மீறுவீர்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும், அதாவது உங்களுடைய கருத்துக்கு ஒத்துப்போகாத எல்லோரும் சட்டத்தை அப்படியே பின்பற்றணும். அவர்கள் சொன்ன எல்லாவற்றிற்கும் ஆதாரத்தை உடனே கொடுக்கணும். இது என்ன நியாயம் இது? சரி, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. இப்போது ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க, ஒரு ஆங்கில பத்திரிகையிலேருந்து வந்து ஊடகவியலாளர் ஒரு பெண் வந்து ஆங்கிலத்திலே அவரோட லேட்டர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வீல் சேர் இயர்ஸில் கலைஞர் கருணாநிதி கிட்ட வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. இப்போ பக்கத்தில் அவருடைய மகளும் எம்பிமான கனிமொழி அவர்கள் இருக்காங்க. நீங்கள் பிரபாகரனை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக வந்து பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு சரியாக கேட்கலாம். அவங்க மொழிபெயர்த்து சொன்னோன்னா, இல்லை அவர் நான் என்னோட நண்பராக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கடைசி காலகட்டத்தில் தன்னோட மனசை மாற்றிக்கிட்ட மாதிரி தானே அவர் வந்து வெளியில் காட்டிட்டு போனார். அதாவது நான் என்னுடைய மனசை மாற்றிக்கிட்டேன்னு அவர் சொன்னாரா? நண்பராக பார்க்குறேன்னு சொன்னார். ஏன் ஒரு போராளியாக பார்க்குறதுக்கு அப்படி பார்க்கலையே? நம்ம கண் முன்னாடி தெரிகிற வரைக்கும் அவர் பார்க்கலையே. அப்படி ஏன் பார்க்கல? ஏன் போய் அங்கே ஜெயின் கமிஷனில் போய் வேறு மாதிரி சொன்னேன்? ஏன் அங்கே போய் தீவிரவாதின்னு பதிவு பண்ணேன்? ஏன் பதிவு பண்ணேன்? ஸோ தமிழீழ போராட்டத்தில் ஒரு முக்கிய அமைப்போட நல்லதுக்கு எந்த விதத்திலும் திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க அதுக்கு பேர் தீங்கிற்கு நிறைய சம்மந்தம் இருக்குது. தீங்கிற்கு நிறைய சம்மந்தம் இருக்குது. இவர்கள் தீங்கைத்தான் செய்தார்கள். இவர்கள் அந்த இயக்கத்துடைய இந்த இயக்கம் மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த நோக்கத்தையே குலைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்தார்கள். எதற்காக என்றால் ஒரே ஒரு காரணம்தான், சுயநலம்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இப்போ நீங்கள் சோனியா காந்திக்காவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். தன்னுடைய கணவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு காரணம் வந்து ஒரு வன்மமாக இருந்திருக்கலாம்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் அந்த மாதிரி எதையுமே இங்கே அட்ரிபியூட் பண்ண முடியாது இவங்ககிட்ட. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, இவர்களுடைய சுயநலத்திற்காக யாருடன் வேண்டுமானாலும் இவர்கள் ஒத்துப்போவார்கள். இவர்கள் காங்கிரஸுடனும் ஒத்துப்போவார்கள். அதனால் என்ன, 2 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டால் என்ன, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. பாஜகவுடனும் ஒத்துப்போவார்கள். குஜராத்தில் கலவரம் நடந்தது அப்படின்றதையும் இவர்கள் நியாயப்படுத்தியவர்கள் தானே இவர்கள். அந்த சமயத்தில் கூட்டணியில் இருந்தவர்கள் தானே இவர்கள். அப்போது தங்களுடைய தேவை, தங்களுடைய சுயநலம் என்பதற்கு எதை வேண்டுமானாலும் நியாயப்படுத்துவது, எதை வேண்டுமானாலும் ஆதரிப்பது என்பதனை இவர்கள் ஒரு வழக்கமாகவே, ஒரு வாழ்க்கை முறையாகவே கொண்டிருக்கிறார்கள். இதை டிஎன்ஏ இது எப்படி மாறும்? போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்லிட்டாரு, ஆராய்ச்சி வந்து பேசணும்னு நினச்சிருக்க மாட்டாரோ. அவர் லைவ் வயர் தொடர்றார். ஏன்னா இது குறித்து நிறைய ஆதாரங்களை இதே சேனலில் உடனே வழி தமிழாலேயே நாங்கள் வெளியிடுவோம். என்னென்ன கருணாநிதி பேசினார், என்னென்ன பதிவு செய்தார், இதெல்லாமே பதிவுகளாக இருக்கின்றன. நீங்கள் போய் அழிக்க முடியாது. இல்லை ஈவேராவுடைய படைப்புகளை போல் நீங்கள் ஒழிச்சு வச்சுக்க முடியாது. இது எல்லாமே பொது வெளியில் இருக்கின்றன. பொது வெளியிலேருந்து எடுத்து பேச ஆரம்பித்தோம் என்றால் நீங்கள் உங்கள் முகத்தை எங்கும் காண்பிக்க முடியாது. தேவையில்லாத லைவ் வயரை தொட்டு அடிபட்டு போகாதீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, இன்னொரு நாள் பேசலான்னு. இந்த காணொலியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசினதுக்கு, உங்களோட பதில்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி.